15 நாட்களுக்குள்ளாக ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட தவறினால் கெட்ட விஷயங்கள் நடக்கும், அதாவது ஈரான் மேல தாக்குதல்கள் நடத்துவோம் என்று கடந்த வியாழக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாகவே அவருடைய ஏர்ஃபோர்ஸ் ஒன் அவருடைய விமானத்தில் நின்று பத்திரிகையாளர்களுக்கு பேசிய காட்சிகளை நம்ம சொல்லியிருந்தோம். அந்த செய்திகளை அதற்கு இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் மசூத் பெஸக்ஷியன் வெளிப்படையாகவே காட்டமான பதிலடியை கொடுத்திருக்கிறார். அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அமெரிக்கா தொடர்ந்து எங்களுக்கு அழுத்தம் தருகிறது, இந்த அழுத்தங்களுக்கெல்லாம் நாங்கள் அடிபணிய போவதில்லை, குறிப்பாக எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு உச்சகட்ட பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்று இன்றைக்கு மசூத் பெஸக்ஷியனே வெளிப்படையாக பேசியிருக்கக்கூடிய நிலையை நம்ம அவதானிக்க முடிகிறது. ஏன்னா ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை இராணுவ தாக்குதல்களால் முறியடிக்க முடியாது என்பதில் மிக உறுதியாக இருக்கிறது. இதையெல்லாம் அவங்க எதிர்பார்த்து தானே அதை பண்ணியிருப்பாங்க. 45 ஆண்டுகளாக இந்த வேலையை பண்ணுறான். நம்ம அணு ஆயுதத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், யுரேனியத்தை செறிவூட்டிக்கிட்டு இருக்கிறோம். திடீரென அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்த போறேன்னு வந்து நிற்கலாம். தாக்குதல் நடத்தினா அவ்வளவு காலம் கட்டி எழுப்பியது நாசமாக போச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற நிலையில தான் ஏற்கனவே 12 நாள் வாரில் அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினாலும் ஃபோர்டோ அணுமின் நிலையத்துக்கு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதனால் சேதம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் அணு தயாரிப்பில் எங்களுடைய எரிவூட்டப்பட்ட யுரேனியத்துக்கு எந்த பாதிப்புமே வரலை என்று சொல்லி மிக தெளிவாகவே ஈரான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த அமெரிக்கா போட்ட குண்டு தான் உலகத்திலேயே மிக ஆழமாக போய் தாக்குதல் நடத்தக்கூடிய குண்டு. அந்த குண்டை போட்டு தான் ஃபோர்டோ அணுமின் நிலையத்துக்கு இஸ்ஃபஹான்லையும் தாக்குதல் நடத்தினாங்க. ஆனால் அந்த குண்டு கூட 60 அடி ஆழத்துக்கு தான் போய் தாக்குதல் நடத்தும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஈரானுடைய இந்த அணு செறிவூட்டக்கூடிய யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய தளம் 80 அடி ஆழத்துக்கு கீழே இருக்கிறது. எனவே அது சேதத்தை உண்டாக்கி இருக்குதே தவிர எங்களுடைய அணு செறிவூட்டலுக்கு எந்த பாதிப்பும் வரவில்லை என்பதை ஈரான் மிக திட்ட தெளிவாக சொல்லுகிற அதே நேரத்தில் மீதான தாக்குதல்கள் சேதங்களை உண்டு பண்ணலாம். ஈரானிய விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் அல்லது அறிவை ஒரு காலம் அளிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா இந்த அணு தயாரிக்கிற விவகாரத்தை பொறுத்தவரையில் இந்த நாலேஜை ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு கொடுக்காது, அது சட்டவிரோதமாக வச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தான் தனியாக தயாரித்தாங்க, இந்தியா தனியாக தயாரித்தாங்க, நார்த் கொரியா தனியாக தயாரித்தாங்க. எல்லோருமே அவங்க விஞ்ஞானிகள் கஷ்டப்பட்டு தான் அதை கண்டுபிடிச்சி தயாரிக்கிற நிலை இருக்கிறது. அதே மாதிரி ஈரானுடைய அணு விஞ்ஞானிகளுடைய அறிவை கொண்டு அல்லாஹ்வோட உதவியால் அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயமாக இது இருக்குது. அதே நேரத்தில் இது ஒரு உயர் தொழில்நுட்பமாகவும் அவர்கள் கருதுகிறார்கள். அப்படி இருக்கும்போது சாதாரணமாக ஒரு ஒப்பந்தத்தினால் இதை இழந்துட்டு போகிறதுக்கு நாங்கள் தயாரில்லை. நீங்கள் எங்கள் மேலே குண்டு போடலாம், குண்டு போட்டால் சேதம் ஏற்படுமே தவிர எங்களுடைய அறிவையோ தொழில்நுட்பத்தையோ இல்லாதொழிக்க முடியாது என்கிறார் மசூத் பெஸக்ஷியன். மேலதிகமாக அவர் சொல்லுகிற இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால்,